நாளை பிளானட் கில்லர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறுகோள் நம் பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்லும் என்று நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கற்பனைக்கும் அப்பாற்பட்டு விரிந்து கிடக்கிறது விண்வெளி. அதிலிருந்து அவ்வப்போது சில சிறு மற்றும் குறுகோள்கள் அலையா விருந்தாளியாக நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்துவிடும். ஆனால் வளிமண்டலத்திற்குள் பிரவேசித்ததுமே எரிந்து பொசுங்கிவிடும் அல்லது உடைந்து சிதறிவிடும். மிக அரிதாக சில சிறுகோள்கள் அல்லது எரி நட்சத்திரங்கள் மட்டுமே நம் பூமியின் மேற்பரப்பில் மோதிவிடும். அவ்வாறு உருவான பெரும் பள்ளங்கள் இன்னும் பூமியின் மேற்பரப்பில் காட்சியளிக்கின்றன. எனவே பாறை, உலோகம் அல்லது பனியாலான இந்த சிறு மற்றும் குறுகோள்கள் நம் பூமியை நெருங்கி வரும்போது அமெரிக்காவின் நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் விழிப்போடு கண்காணிக்கின்றன. அதன் விளைவாக நாளை, அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிளானட் கில்லர் என்று அழைக்கப்படும் சிறுகோள் நம் பூமிக்கு மிக அருகில் பயணிக்க உள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது. இதற்கு 2011 UL-21 என்று பெயர் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த சிறுகோள் 1 முதல் 2 மைல் அகலம் கொண்டது. டைனோசர்களை அடித்த சிறுகோள்களை விட இந்த சிறுகோள் 5 மடங்கு பெரியது என்றும் கூறுகிறார்கள். அதாவது இந்த சிறுகோள் எவரெஸ்ட் சிகரத்தின் அளவை கொண்டுள்ளது என்றும் இது 125 ஆண்டுகளில் நம் பூமியை கடந்து செல்லும் மிகப்பெரிய அபாயகரமான சிறுகோள் என்றும் நாசா கூறியுள்ளது. இது 4 மில்லியன் மைல் தொலைவில் நம் பூமியை கடந்து செல்லும் என்றும் கூறுகிறார்கள். இந்த தூரம் வெகு தொலைவில் தோன்றினாலும் அதன் சுற்றுப்பாதையிலிருந்து எந்த விலகலும் நம் பூமியில் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். அக்டோபர் 17, 2011ஆம் ஆண்டு கேடலினா ஸ்கை சர்வே மூலம் இந்த சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த சிறுகோள் பூமியை நெருங்கி வரும்போது BTP என்ற வலைதளம் மூலம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு தொலைநோக்கி மூலம் இரவு வானத்தில் இந்த சிறுகோளை பார்க்க முடியும். ஜூன் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் இந்த சிறுகோள் பிரகாசமாக தெரியும் என்று கூறுகிறார்கள். மேலும் தொலைநோக்கி மூலம் வடக்கு அரைக்கோளத்திலிருந்து இதனை பார்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஒருவேளை இந்த சிறுகோள் நம் பூமியில் மோத வாய்ப்புள்ளது என்றால் ஒரு கண்டத்தை அளிக்கும் அளவிற்கு சேதம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க காலநிலை மாற்றத்தை தூண்டும் என்றும் கூறுகிறார்கள். மீண்டும் இந்த சிறுகோள் 2089ஆம் ஆண்டு நம் பூமிக்கு மிக அருகில் வரும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது பூமியிலிருந்து சுமார் 1 மில்லியன் மைல் தொலைவில் இது இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த விண்வெளி பாறைகளை கண்காணிப்பதன் மூலம் சாத்தியமான அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் என்று நாசா கூறுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.